ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தேய்பிறை சஷ்டி, பாம்பன் சுவாமிகள் அருளிய சதுரங்க பந்தம். இதை 27 முறை சொன்னால் போதும், வாழ்க்கையில் எல்லாமே கைகூடும், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த சதுரங்க பந்தம் எப்படி சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லணும், இதை சொல்வதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்றொன்னா நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே சஷ்டி அன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்துமே தீரும். பொதுவாக முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு நினைச்சாலே நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா, முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் போது முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் முருகப்பெருமானை மாதத்தில் 2 முறை வழிபாடு செய்யலாம். சஷ்டி, அதற்கப்புறம் கிருத்திகை, இது 2மே நம்மளுக்கு வரும். இந்த 2 நாட்களிலேயுமே நாம் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். தமிழ் கடவுளான நம்மளுடைய சொந்த கடவுளான கந்த கடவுளை வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான முருகப்பெருமானை நினைத்து இந்த பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த சதுரங்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சதுரங்க பந்தம் நாம ஒரு நாளைக்கு 27 முறை சொல்லணும். காலையும் சொல்லணும், மாலையும் சொல்லணும். இப்படி தொடர்ந்து நாம ஒரு வாரம் 7 நாட்கள் நாம சொல்ல வேண்டும். இப்படி 7 நாட்கள் நாம் தொடர்ந்து சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். இப்போ தொழில் வியாபாரங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்க, ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னா அதில் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையே காலையில் ஒரு 27 முறையும் மாலையில் ஒரு 27 முறையும் இதை நீங்கள் பாராயணம் செஞ்சு பாருங்கள். தொழிலில் வியாபாரத்தில் அதிகப்படியான ஒரு முன்னேற்றமும் அதிகப்படியான ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி இந்த சதுரங்க பந்தத்தை நீங்கள் ஒரு அன்ரூல் பேப்பரில் 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஓம் அப்படின்னு போட்டுட்டு அதற்கப்புறம் இந்த சதுரங்க பந்தத்தை நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க. நீங்கள் அது பணப்பெட்டியாக இருக்கலாம், பர்ஸ், ஹேண்ட்பேக் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த சதுரங்க பந்தத்தின் பாம்பன் அருளிய அந்த சதுரங்க பந்தம். இந்த நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் காலையும் மாலையும் 27 முறை நீங்கள் பாராயணம் பண்ணணும். மாதவிடாய் காலம் இல்லாமல் பெண்கள் பார்த்து கொள்ளுங்கள், ஆண்களுக்கு அது தேவையில்லை. தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் சொல்லிகிட்டே வரும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கும். கண் திருஷ்டிகள், கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடிய தடைகள், இது அனைத்தையுமே பொடி பொடியாக்கக்கூடிய இந்த சதுரங்க பந்தத்தை நீங்கள் தொழில் செய்கிறீங்க, தொழிலில் லாபம் வரணும், தொழிலில் முன்னேறணும். இன்றைக்கி நான் ஒரு கடை வச்சுருக்கேங்க, இன்னொரு கடை நான் போடுற அளவுக்கு வாழ்க்கையில் தொழிலில் முன்னேறணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சதுரங்க பந்தத்தை காலையிலையும் மாலையிலையும் ஒரு வாரத்திற்கு நீங்கள் 27 முறை, ஒரு காலையில் 27 முறை, மாலை 27 முறை இதை பாராயணம் பண்ணணும். நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டுவார். வீட்டில் நீங்கள் நிறைய கணவன் மனைவிகளுக்கு இடையே பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்துட்டு இருக்குது, எப்பவுமே வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி நான் உணர்றேங்க. அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள்
பாராயணம் பண்ணுங்க. காலையும் மாலையும் தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் பாராயணம் செய்யணுங்க. செஞ்சு பாருங்க. நிச்சயம் அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் தீய சக்திகளும் விரட்டி அடித்து விடுவார் முருகப்பெருமான். முருகப்பெருமானை நம்பி வணங்குனவங்க யாருமே கைவிடப்பட மாட்டாங்க. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த இந்த சதுரங்க பந்தத்தை பாம்பன் சுவாமிகள் தான் நம்மளுக்கு அருளியது. பாம்பன் சுவாமிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர். அதனால் நாம் அவரோட வழியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இருக்கும். அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் தேய்வதற்கு இந்த சதுரங்க பந்தத்தை நாளைய தினம் தேய்பிறை சஷ்டி அன்று நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் எப்படி தேயுதுன்னே தெரியாமல் போகிறதுனே இடம் தெரியாமல் போய்விடும். ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையையும் உங்களுக்கு பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும். எங்களுக்கு தொழில் நடத்துகிறோன்னு தாங்க பேர், ஆனால் ஒரு 10 ரூபாய் எங்களால் மீதி பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களும் சரிங்க. இதை தொடர்ந்து பாராயணம் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரூல் பேப்பரில் இந்த ஸ்லோகத்தை 27 முறை எழுதணுங்க. முதல்ல ஓம் அப்படின்னு போட்டுட்டு 4 மூலைகளிலேயுமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 27 முறை இந்த சதுரங்க பந்தத்தை நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க. பணப்பெட்டி, ஹேண்ட்பேக், பர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. இது இருக்கக்கூடிய இடத்துல வற்றாத பணம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாம்பன் சுவாமிகள் அருளிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். தீராத கடன்களும் தீரும். ஏன்னா பணவரவு அதிகரிக்கும் போதே கடன்கள் தீர்ந்து விடும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கடன் தீரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இதை இன்றைக்கு நம்மளுக்கு இரவு 11:12 நாளை இரவு 8:50 வரைக்கும் இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கிறது. ஆக நாளை பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். 6 மணியிலிருந்து மாலை 6 மணியிலிருந்து 8:50 வரைக்குமே நாம் இந்த பூஜையை செய்யலாம். எப்படி செய்யணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் முருகரனுடைய படம் இருக்குதுன்னா முழுவதுமாக சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு இந்த சதுரங்க பந்தத்தை காலையில் 27 முறை மாலையும் 27 முறை தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. அப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தொழிலில் நீங்கள் விருத்தி அடையணும், தொழிலில் முன்னேற்றம் அடையணும்னாலும் சரி, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இதே ப்ராசஸை நீங்கள் அங்கே வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வருமானம் 2 மடங்கு ஆகும். பொருளாதார நிலை மேம்படும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.